வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை, வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். நம்மளதில் தான் குரு பகவான் இருக்கார். இந்த ஜூன் மாதம் மாறுறாரு, கவலையே படாதீங்க. நம்ம தனஸ்தானத்துக்கு தான் மாறுறாரு, 2ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதனால் பணம் நல்லா வரும், அதனால் ஒன்றும் கவலை இல்லை. பணத்தை தாண்டி முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எதனா பண்ணணுன்னா இந்த மாதமே பண்ணிடுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களில் இருக்கும்போது தான் சரியான பவர். ஓகேங்களா? முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம்? ஃபேமிலியோடு எதனா ட்ரிப்பு போகணும், இல்லை ஃபேமிலிக்காக ஏதாவது செய்யணும், இல்லை ஃபேமிலிக்காக நான் வண்டி வாங்க போகிறேன், ஏதாவது ஒரு விஷயம் ஃபேமிலிக்காக செய்யணும்னா இந்த மாதம் ஸ்டெப் எடுக்கிறது முக்கியம். வண்டி வாங்கலாம்னா வாங்கும்போது கொஞ்சம் அந்த நம்பரு, கலரு உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க, அதுதான் சிறப்பு. ஓகேங்களா? வெளியூருங்கெல்லாம் எதனா ட்ராவல் பண்ணணும், குலதெய்வம் கோவில் போயிட்டு வரணும்னா இதெல்லாம் சூப்பரான டைம். ஒன்று வேலை சம்மந்தமாக நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அதுவும் இந்த மாதத்தில் தான் பெரும்பாலான கம்பெனிகளில் ப்ரொமோஷன் யார் யாருக்கு கிடைக்கிது, யார் யாருக்கு அப்ரைசல், யார் யாருக்கு சேலரி ஹைக்கு, யார் யாருக்கு நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் மாறுது, அதெல்லாம் இந்த மே மாதத்தில் தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சில கம்பெனியில் ஏற்கனவே சொல்லி முடிச்சிருப்பாங்க, இல்லை சில கம்பெனியில் ஜூன் மாதம் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் 80% எனக்கு தெரிஞ்சு மே மாதம் தான் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கேட்கணுமோ கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஒன்று. அதே மாதிரி உடல்நிலை உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கும் ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிதுனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஸ்கின் அலர்ஜி வரும். அவங்க உடம்புல நிறைய பேர் இந்த பனி காலத்தில் பாம்பு தோல் மாரி வந்துடும், வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரியுதுன்னுவாங்க, அப்படியே ரொம்ப எரியுது அப்படின்னு. அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, பொதுவாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு இப்படி தான். இன்னொன்று, மிதுனத்துக்கு இந்த ஷோல்டர் வலிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓவராக திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப திங்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வலி வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம பாஸ்ட் ஏதாவது இப்போ மிதுனம்னா லவ் ராசி சொல்லலாம். ஸோ திடீர்னு உங்கள் எக்ஸ் ஞாபகம் வந்து அப்படியே உக்காந்துருக்கீங்க, எப்படி இருக்கும்? டக்குன்னு முதல்ல இப்படி தான் ஷோல்டர் தான் இறங்கும். ஏன்னா நம்ம பாஸ்ட் ஒரு பெயின்ஃபுல் தாட் நினைக்கும் போது உங்கள் ஷோல்டரில் தான் பாரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் ஷோல்டர் பாரமாக இருக்குன்னாவே நீங்கள் வந்து ஏதோ பாஸ்ட்டை திங்க் பண்ணுறீங்கன்னு. அதனால் திங்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இது ஒன்று. நீங்கள் வந்து அடுத்து நல்ல பணம் வரப்போகுது. சரிங்களா? நல்லா கையில் காசு வரப்போகுது, நல்லா சேர்த்து வைங்க. நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும்னா, கையில் காசு வருதுன்றத கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண உஷாராக இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் வந்து வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நகை வாங்குறது, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆசைப்படுவீங்க இதில். ஏன்னா இது வந்து புதன் வீடு, நல்லா படிச்சிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அக்கு வேறு ஆணி வேற படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த கம்பெனி ஏறும், இந்த கம்பெனி இறங்கும், அந்த நாட்டில் அங்கே ஒரு சண்டை, அதனால் இந்த கம்பெனி ஷேர் இறங்கும், இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு பணம் போட்டோம்னா நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் உங்கள் நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கீழே இறங்கியிருக்கும். அதை வெளியே சொல்லவும் முடியாமல்
மெல்லவும் முடியாமல் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு டைம் சரியில்லை. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் நமக்கு சரியில்லை. அதனால் பொதுவாக காசு வந்து போடாதீங்க, சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் வந்து நமக்கு சரியில்லை. அதனால் போடும்போது யோசிச்சு விடுங்க. அதனால சொன்னேன், வண்டிலாம் வாங்குறீங்கன்னா அந்த நம்பர் கலர்லாம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா லட்சமாக ஒரு பைக் வாங்கினா கூட இன்னைக்கு 1-1.5 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு, சரிங்களா? அதனால் அதை வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து ஜோதிடர்கிட்ட என்ன நம்பர் என்ன கலர்னு கேட்குறது தப்பு கிடையாது, ஓகேங்களா? அதனால் இதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ராசி அமையும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிஸ்னஸ் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போடும். அதனால் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா லைட்டாக அதை வந்து நகர்ந்துடுங்க. அதுவே போதும், பிரச்சனை தாமதம் சால்வ் ஆகிடும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறோம், கிருஷ்ணர் பாமா ருக்மிணியோடு வழிபடுங்க, பெருமாள் லக்ஷ்மி தாயாரோட வழிபடுங்க, துளசி கொடுத்து வழிபடுங்க, நடராஜர் அம்பாலோட வழிபடலாம், வில்வம் கொடுத்து வழிபடலாம். அது இந்த 2 தெய்வங்களும் புதன்கிழமை புதன் உரையில தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது நல்லது. புளியாதுரை அன்னதானமாக இந்த கோவில்களில் கொடுக்கறது இன்னும் சிறப்பு தரும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் 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 நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள், சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன், உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டுருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம், சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்கிறேன் வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம், நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில்
சிவன் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உக்காந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளமுடன்.